குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் அப்படின்னா ஏப்ரல் 20, 2026 திங்கக்கிழமை என்ன கண்டஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு அதில் உடனே கிடைச்சிடும். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு போலீஸ் எக்ஸாமுக்காக வந்து பார்த்திங்கன்னா சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். 6 மாத காலம் இந்த டெஸ்ட் பேஜ் நடக்குது. 65 தேர்வுகளும் 6500 வினாக்களும் மே 1 டெஸ்ட் பேஜ் தொடங்குறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஷெடியூல் PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். 2 நாள் அரசுமுறை பயணமாக 49 பேர் குழுவுடன் வந்து இலங்கை வந்த CP ராதாகிருஷ்ணனை கொழும்பில் உள்ள பண்டநாயக்க விமான நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே வந்து மற்றும் மூத்த அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்றிருக்காங்க. ஓகேங்களா? நம்முடைய துணை குடியரசுத் தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொண்டிருக்காரு. சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதில் ஸ்கிப் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்தியாவுடைய முதல் விண்வெளி பயணம் என்ன அப்படின்றத ஒரு சின்ன டேட்டா தேவையான மட்டும் எடுத்துக்கோங்க. 1957ஆம் ஆண்டு அக்டோபர் 4 ஸ்புட்னிக் அப்படின்ற செயற்கைக்கோளை வந்து பார்த்திங்கன்னா புவி வட்டப்பாதையில் செலுத்தியது மூலம் உலக நாடுகளில் விண்வெளி போட்டியில் முதல் நாடு அப்படின்ற வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா. ஓகேங்களா? ரஷ்யா தான் முதல் ஏவுறாங்க. 58ஆம் ஆண்டு பிப்ரவரியிலே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஏவுறாங்க. முதல் செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் 1 அப்படின்றது. ஜப்பானின் முதல் செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா ஓசுமி 1970ஆம் ஆண்டு பிப்ரவரி 11 ஏவப்பட்டது. டோங் பாங் ஹாங் 1 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சீனாவுடைய முதல் செயற்கைக்கோள். ஓகேங்களா? 1970 2024 ஏவுறாங்க. 1975ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி தான் வந்து ஆரியப்பட்டா அப்படின்ற செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி சுற்றுப்பாதைக்கு அனுப்புகிறோம். இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 11வது நாடாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஆயிருக்குது. ஓகேங்களா? இந்தியாவின் புகழ்பெற்ற கணிதவியலாளரான வானவியலாளரான ஆரியப்பட்டாவின் நினைவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயரை சூட்டுறாங்க. ஓகேங்களா? எந்தெந்த நாடு ஃபஸ்ட்டு செகண்டுன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்புட்னிக் என்ற செயற்கைக்கோள் 1957. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு செயற்கைக்கோள். இது யார் ஏவுறாங்க அப்படின்னா ரஷ்யா ஏவுறாங்க. நம்ம எப்போ ஏவுறோம் அப்படியே அதை திருப்பி போடுங்க. 57 திருப்பி போட்டால் 75 இல்லையா? 75 வந்து பார்த்திங்கன்னா ஆரியப்பட்டா அப்படின்ற செயற்கைக்கோளை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல எழுதுறோம். உலகத்தில் எது ஃபஸ்ட்டு, இந்தியாவில் எது ஃபஸ்ட்டு, அது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 1969 வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ உருவாக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1971 டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா சாராபாய் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிடுறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். இப்போ 2023 வந்து நம்ம நிலவுடைய தென்துருவத்தை வந்து தரையிறங்கிட்டோம். இந்த 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 லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? நிலவில் வந்து பார்த்திங்கன்னா நிலவு பயணத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நிலவில் தென்துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சந்திரயான் 4 தான் வந்து பார்த்திங்கன்னா நிலவினுடைய தரையிறங்கி அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வர பிளான். நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா சந்திரயான் 3 வந்து பார்த்திங்கன்னா நிலவுடைய தென்துருவத்தில் தரையிறங்கினா போதும் அப்படின்ற பிளானில் இருக்கணும். இப்போ சந்திரயான் 4 வந்து பார்த்திங்கன்னா அங்கே தரையிறங்கி அங்கே இருக்க மண் சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேங்களா? இது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இலங்கை பயணம் மேற்கொண்டிருந்தான்னு சொன்னோம் இல்லையா துணை குடியரசுத் தலைவர்கள். அவர் வந்து பார்த்திங்கன்னா பிற வெளிநாடுகளில் வாழும் இந்திய வம்சாவளியினருக்கு வழங்கப்படும் OCI அட்டை வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளியினுடைய தமிழ் சமூகத்தினருடைய 6வது தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா? நீங்கள் 6 தலைமுறைக்கு முன்னாடி உங்கள் யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பிறந்திருந்தாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த OCI அட்டை வந்து பார்த்திங்கன்னா பெற முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சாகர் பந்த் அப்படின்னா என்ன வந்துன்னா டித்வா புயலால் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை பாதிக்கப்பட்ட போது நாம் மனிதாபிமான உதவிகளை செஞ்சோம். அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் தான் சாகர் பந்த். ஓகேங்களா? அது மட்டும்தான் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்துக்கான அடுத்த இந்திய தூதராக முன்னாள் மத்திய அமைச்சரும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த மூத்த அரசியல்வாதியுமான தினேஷ் திரிவேதி வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட இருக்கிறார். ஓகேங்களா? இன்னும் நியமிக்கப்பட சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரத்தில் இந்தியாவுடைய முதல் அதிநவீன 3D கண்ணாடி சிப் பேக்கேஜ் ஆலை கட்டுமான பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. இந்தியாவினுடைய முதல் அதிநவீன 3D கண்ணாடி சிப் பேக்கேஜ் ஆலை வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான மைல்கல்லாம் கருதப்படுது. அதாவது இந்த 3D பேக்கேஜில் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிப்பு நீங்கள் தயாரிக்கிறது அப்படின்னா சிப்போட ஃபைனல் அவுட்புட் வந்து இதில் தான் வரும். இந்த ஆலையில் வந்து தான் வந்து அது ஃபைனல் அவுட்புட்டாக பேக்கேஜ் ஆகி வெளியே வரும். சரிங்களா? அதில் ஒடிசாவுடைய சிப் பேக்கேஜ் ஆலை கட்டுமானம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிக அதிநவீன சிப் பேக்கேஜ் தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வர இருக்குது. இந்த ஆலையில் சுமார் 1943 கோடி செலவில் கட்ட போகிறாங்க. மறைமுகமாகவும் நேரடியாகவும் 2500 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வழங்க போகிறாங்க. இந்த ஆலையில் தயாரிக்கப்படும் சிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளித்துறை, பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, 5G தொழில்நுட்ப தரவுகள் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 2027
G20 நாடுகளுடைய செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா ஏவப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோனோட தலைவர் சொல்லியிருக்காரு. அதாவது பருவநிலை, காற்று மாசு மற்றும் தட்பவெப்பநிலை கண்காணிப்பதற்காக G20 செயற்கைக்கோள் வரும் 2027 வந்து விண்ணில் ஏவப்படும் அப்படின்னு வந்து இஸ்ரோட தலைவர் வி நாராயணன் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஒரே ஏவுகணையில் ராக்கெட்டில் எந்தவித மோதலுக்கும் உள்ளாகாமல் 100க்கும் அதிகமான, அதாவது 104 செயற்கைக்கோளை வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிலைநிறுத்தி முதல் நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தற்போது G20 நாடுகள் பட்டியலில் இருக்கிற நாடுகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த செயற்கைக்கோள் வந்து 2024 வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் ஏவப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரோ செயல்படுத்தி வரும் 34 நாடுகளில் 434, அதாவது வணிக ரீதியில், அதாவது அவங்க காசு கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம ஏவும் இல்லையா, அந்த மாதிரி வணிக ரீதியில் செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா ஏவ இருக்காங்க. வரும் 2040 விண்வெளி வீரர்களை நிலவுக்கு அனுப்புவதற்கான பணிகள் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமுத்திராயன் அப்படின்ற ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டத்துக்கு வந்து ஆழ்கடலின் உயர் அழுத்தத்தை தாங்கும் வகையில் 100 மில்லிமீட்டர் பருமனுடன் 2.2 மீட்டர் சுற்றளவுடன் கூடிய டைட்டானியம் கலனை உருவாக்கும் பணியிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது சந்திரயானுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு போகிறது, சமுத்திராயன்ன்றதுனா கடலில் வந்து பார்த்தீங்கன்னா போய் சோதனை பண்ணுறது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மோட்டார் கார்பந்து சாம்பியன்ஷிப்பில் பெங்களூருடைய கர்ணா கடூர் மற்றும் கோவையினுடைய குமார் ராமசாமி வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் வென்றிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா INRC ஜூனியர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா தருஷி விக்ரமும் அத்ரேயா கவுக்கியும் வந்து பார்த்திங்கன்னா பட்டம் வென்றிருக்காங்க. ஓகேங்களா. ஸ்பெயினில் நடைபெற்ற கோபா டெல்ரே கால்பந்து போட்டியில் வந்து ரியல் சோசிடெட் அந்த அணி வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் நடைபெற்ற ஸ்டகாட் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கஜகஸ்தானினுடைய எலனா ரைபக்கினா வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த வெற்றியின் மூலம் ரைபக்கினா வந்து தனது டென்னிஸ் கேரியரில் 13வது பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா வாங்குறாங்க. அதேமாதிரி ஜெர்மனியில் நடைபெற்ற BMW ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கானுடைய பென் ஷெல்டன் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. அதேமாதிரி வந்து ஸ்பெயினில் நடைபெற்ற பார்சிலோனா ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பிரான்சினுடைய ஆர்த்தர் ஃபில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் தலைமன்னார்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி இடையே 60 கடல் மைல் தொலைவை வந்து பார்த்தீங்கன்னா 18 மணி நேரம் 12 நிமிடங்கள் வந்து நீந்தி கடந்து ஆட்டிசம் குறைபாடு உள்ள 4 சிறார்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலக சாதனை படுத்திருக்காங்க. அவங்களோட பெயரை வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்தாங்க. சென்னை சேர்ந்த ஸ்ரீ அஸ்வந்த், அவர் வந்து வயது 11, லவ் 9, குஷ் 9, தன்வேஷ் வந்து 11. இந்த 4 சிறார்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக சாதனை படுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். 2026 ஆண்டு போலீஸ் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.